வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட், அக்ரி லேண்ட் வித் கோகனட் ட்ரீ வித் ஃபார்ம் ஹவுஸ். இது கூட ஒரு குடோனும் வேர் ஹவுஸ், கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வேர் ஹவுஸும் விற்பனைக்கு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருமையான ஒரு அக்ரி லேண்ட் வித் ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோட்லேருந்து கிணத்துக்கடவுங்கிற பகுதியில் 7வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. நல்ல அருமையான பூமி. இந்த மரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அருமையான காப்பு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரங்களுமே நல்ல காப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மரத்துக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு மரங்கள், இந்த தோட்டம் நல்ல பராமரிப்பில் இருக்குது. மரங்கள் நல்ல அருமையான காப்பில் இருக்குது. ஒவ்வொரு மரமே பார்த்தீங்கன்னா 10 வயசு 12 வயசு இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்ல அருமையான காப்பு. இதெல்லாமே உங்களுக்கு விளக்கமாக எல்லா மரத்தையும் மேக்சிமம் கவர் பண்ணுற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்ல அருமையான ஒரு ஏரியா. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு, நல்ல அருமையான ஒரு கிழக்கு பார்த்த வீடு. இந்த தோட்டம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஊரடியில் அமைஞ்சிருக்கு. எல்லாம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால விலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 75 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தம் 5 ஏக்கர் சேர்த்து ஒரு 3.5 கோடி ரூபாய் சொல்கிறாங்க ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நல்ல வேல்யூபிளான ஏரியா. எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். அந்த ரோடு பக்கத்தில் குடியிருப்பு, சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே கொடுத்துருப்போம். இதில் என்னென்னா ஒரு கிணறு இருக்குது, ஒரு போர்வெல் இருக்குது, அப்புறம் ஃப்ரீ லைன் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ லைன் இருக்குது. பூமிக்கோட வடபுறத்தில் ஃபுல்லாக ரோடு இருக்குது, பிஏபி வாய்க்கால் இருக்குது, வீட்டுக்கு குடிநீர், நல்ல தண்ணி குடிநீர் இருக்குது, போர்வெல் இருக்குது. அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த பூமி. அதனால உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரேட் வருது. பூமி இந்த அளவுக்கு ஒர்த் இருக்கு. நேர்லயே வந்து பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இந்த மாதிரி வேணும், வீடு பிளஸ் ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வந்து பாருங்க. பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வீடியோ பார்த்துருக்குங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. பூமி நல்லா இருக்கு, இடமும் அருமையாக அமைஞ்சிருக்கு, வீடும் நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். கிணத்துக்கிட்ட வந்து 7வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மரங்களுமே நல்ல ஒரு காப்பில் இருக்கு. பாருங்க, நல்லா கவர் பண்ணி அதோட கிளைகளே கீழே பெண்ட் ஆகிற அளவுக்கு காப்புகள் இருக்கு. நல்ல நாட்டு மரங்கள், எதுவுமே ஹைபிரிட் கிடையாது. இதுக்குள்ள நல்ல நாட்டு மரங்கள், நல்ல பராமரிப்பு. குடியிருந்தது போக ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஒரு இடங்கள் இருக்கு. அது போக இந்த பால் மில்க் எல்லாம் வந்து சில்னஸ் கொடுக்கறதுக்கு, அதாவது 2 நாள் 3 நாள் கெடாம இருக்கிறதுக்கு ஒரு குடவுன் இருக்காங்க. அதுல வாடகையும் ஒரு 15,000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. அது வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை நம்ம அக்ரி பண்றதுனால அதை பயன்படுத்திக்கலாம். நல்ல அருமையான பிளேஸ், ப்ராப்பர்ட்டி சூப்பர் வர்த்து. இந்த அளவு பட்ஜெட் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்புக்கு வாங்க. இந்த அளவு பட்ஜெட் இல்லைனாலும் வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா வீடியோவோட மரத்தோட வித்தியாசங்கள், இந்த இடத்தோட அழகு மற்றும் இந்த எதுக்கு இந்த விலை வருது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தா தான் புரியும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. நல்ல ஏரியா சுற்றியுமே பவுண்டரிஸ் தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு சைடும் பாருங்கள், மரங்கள் காப்பு எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. அது உங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகும். எல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாம் நாட்டு மரங்கள், இளம் வயசு சின்ன வயசு மரங்கள், வீடு இருக்குது, ஊரடி தோட்டம், தார் ரோட்டுக்கு மேலே அந்த பூமி அமைஞ்சிருக்கு. அதுவாக மாட்டுக்கு தேவையான பில்கள் இருக்குது. சைடில் வந்து கவு ஃபார்ம் இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்திலே கவு ஃபார்ம் குபேர மூலைக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. வீடு குபேர மூலையில் நல்லா ஹைட்டாக இருக்குது. ஜல மூலையில் போர்வெல் இருக்குது, கிணறு இருக்குது. வாஸ்து பிரகாரம் அந்த பூமி இருக்குது. பூமியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளசரிவு பூமியாக இருக்குது. நல்ல அருமையான அட்டகாசமான பூமி. இந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறவங்க தொடர்புக்கு வாங்க. நல்லா இருக்கு ப்ராப்பர்ட்டி. விலை இல்லாத, பட்ஜெட் இல்லாதவங்க தயவு செஞ்சு வீடியோ மாத்திரம் பாருங்க. கமெண்ட் போடுறப்போ விலை ஜாஸ்தி அதெல்லாம் போடாதீங்க. அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க ஏரியா வந்து விசிட் பண்ணிட்டு போடுங்க. அப்போதான் அது சரியா இருக்கும். உங்களுக்கு விசிட் பண்ணாம நம்ம ஒன்று நினைச்சிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் விலை ஜாஸ்தின்னு போறது இன்னைக்கு பூமியில் விலை நம்ம நினைக்கிற மாதிரியே வரதில்லை, தாறுமாறா போயிட்டு இருக்குது.
ஒரு ஊரில் ஒரு பூமி வித்தாச்சுன்னா அந்த ஊர் பூரா அந்த பூமி ரேட்டை சொல்கிறாங்க. அதனால் பூமி வாங்கணும்னு நினைப்பாருங்க. இதெல்லாம் என்ன காப்பு, நல்ல அருமையான ஒரு காப்பு. அந்த கிளைகளே பாருங்கள், தாங்க முடியாமல் கீழே தொங்கும். ஒவ்வொரு மரங்கள் அப்படி தான் இருக்குது. நான் இந்த ஒரு மரங்கள் பர்டிகுலர் மரங்கள் மாத்திரம் இல்லை, மேக்சிமம் மரங்கள் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குது. நல்ல அருமையான ஒரு தோட்டம். நல்ல கிணறும் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். பிஏபி வாய்க்கால் இருக்குது. கிணத்துல மேலேயே தண்ணி இருக்குது பாருங்கள். இதான் ஊரடி. சுத்தியுமே வீடு. இந்த பூமிக்கு வர வழியில பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து வருது. நல்ல சௌரியமான ஒரு பூமி. இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு உங்களுக்கு ஊரடி தோட்டம். ஒரு 30 அடி தார் ரோடு மேல இந்த பூமி ஃபுல்லா அமைஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் அருமையான ஒரு தார் ரோடு. சுத்தியும் குடியிருப்பு. இதெல்லாம் நல்ல ஒரு குடியிருப்புக்கு பக்கத்துல அருமையா சுத்தி ஃபென்சிங் போட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்கு பாருங்க. நல்ல அருமையான குடியிருப்பு. நீங்க லெப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இறங்குறப்ப லெப்ட் ஹேண்ட் சைடுல கவ் ஃபார்ம் வீடு பாருங்க. பியூட்டிஃபுல் பங்களா டைப் ஹவுஸ் பாருங்க. அதான் வீடு. நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு. நல்ல அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி. பூமி பாருங்க. இந்த மரம் சின்ன மரம் தான் பாருங்க. காப்பு பாருங்க எந்த அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இந்த மரத்தோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு 9 வயசு தான் இருக்கும். நல்ல அருமையான காப்பு. மரங்கள் ஒவ்வொன்றுமே காப்பு வந்து அந்த அளவுக்கு நினைக்கிற அளவை விட அதிகமான காப்புங்க பாருங்க. இந்த மரம் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்போம் பாருங்க. நல்ல அருமையான காப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களும் நல்ல அருமையான காப்புல இருக்கு. எல்லாம் நாட்டு மரங்கள் பாருங்க. இந்த வயசுல பாத்தீங்கன்னா 8 வயசுக்குள்ள இருக்கு இந்த மரம் எல்லாம். மேக்சிமம் மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு காப்புல தான் இருக்கு. பூமி நல்லா குறை சொல்லாத அளவுக்கு பூமி நல்லா நீட்டா அருமையா அமைஞ்சிருக்கு பாருங்க. இது அருமையான ஒரு கிணறு. இந்த கிணத்துல மேலேயே தண்ணி இருக்கு. அது இல்லாம அந்த கிணத்துல தண்ணி வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அந்த ஊத்துன்னு சொல்ற இடத்துல இருந்து பூமிக்கு மேலேயே தண்ணிகள் கவர் ஆயிட்டு இருக்கும். இந்த பூமிக்கு பக்கத்துல கிணத்துக்கு பக்கத்திலே ரோடு இருக்கு. வெளியே ரோடு இருக்கு. தண்ணி நல்லா அருமையா இருக்கு பாருங்க. மேல லெவலே தண்ணி ஊத்துல இருந்து தண்ணி கீழே வந்து சேர்ந்துட்டு இருக்கு. ஃபில்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. கிணறு, ஒரு போர்வெல், வீடு, ஒரு குடவுன், ஊரடி தோட்டம், இத்தனை வசதிகளோட இந்த விலை கேட்கப்படுது. இந்த பூமியை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா நம்பருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல அருமையான பூமி. கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. சிங்கிள் ஓனர் சிக்னேச்சர். வில்லங்க விவகாரம் எதுவுமே இல்லை நாங்க விசாரிச்ச வரைக்கும். பாருங்க எல்லா மரங்கள் நல்லா காப்பு இருக்கும். நம்ம வந்து மேக்சிமம் மரங்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான எல்லாமே சின்ன வயசு 12 வயசுக்குள்ளதான் மரங்களே இருக்குது. நல்ல அருமையான காப்பு. எல்லா மரங்களும் நல்ல அருமையான காப்பு. மரங்கள் தோட்டம் நல்லா பராமரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வீடு நல்லா இருக்கு. ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல. மேக்சிமம் எல்லா மரங்களுமே ரொம்ப அருமையா ஒரு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே வயசு ஒரு 12 வயசுக்குள்ளதான் மரங்கள் இருக்கு. நல்ல அருமையா இருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட், அக்ரி லேண்ட் வித் வேர் ஹவுஸோட வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. இது கிணத்துக்கிட்ட இருந்து 7வது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. வாஸ்து பிரகாரம் இருக்கு. நல்ல அருமையான பூமி வீடோட இருக்கு. தேவைப்படுவர் தொடர்புக்கு வாங்க. மேலும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மேலே ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிகள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க. நன்றி, வணக்கம். அவனுக்கு சம்பளமா கேட்டாங்க. நீ ரெகுலரா வருவாங்க.
கஸ்டமர் இது ரெடியாக வந்துட்டாங்க. ரெண்டு கிணறா ஒரு கிணறு சப்பு சப்பு ஒரு சப்பு இருக்குது. ஐயோ தண்ணி மாட்டை மட்டும்